பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருப்பேராலே ஆமேன். செபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் துதிகளையும் ஸ்தோத்திரம் நடக்கின்றோம். சிறப்பாக தேவரீர் இந்த புதிய மாதத்தினுடைய முதல் வாரத்தில் கூட உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் நன்றியான உள்ளங்களோடு கூட தேவரீர் இந்த ஆராதனையிலே நாங்கள் கலந்து கொள்ளும்படியாக நீர் கொடுத்திருக்கின்ற இந்த நல்ல தருணத்திற்காக, இந்த நல்ல வேலைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் நன்றிகளை எடுக்கின்றோம். சுவாமி தேவரீர் இந்த ஆராதனை வேலையை முழுமையாக உம்முடைய கரங்களிலே கொடுக்கின்றோம். இல்லத்தில் இருந்து இந்த ஆராதனை பங்கு கொள்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய ஆசீர்வாதத்தை நீர் அனுப்பியருள வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகின்றோம். தொடர்ந்து உடைய தெய்வீக பிரசனம் எங்களை சூழ்ந்து கொள்வதாக, எங்களோடு கூட இருந்து வழி நடத்துவதாக மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபத்தை அடைக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் அனைவருமாக சேர்ந்து பாமாலைகளிலே 324வது பாமாலை நாம் பாடுவோம். பாமாலை எண் 324. ஒவ்வொரு வாரமும் நாம் பின்பற்றுகின்ற வண்ணமாக இந்த வாரம் கூட காலை மாலை ஆராதனை வேலைக்குள்ளதாக நாம் கடந்து செல்லாம். காலை மாலை ஆராதனை வேளையை நாம் பின்பற்றுவோம். 2ஆம் ஆராதனை முறை நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாக இருக்கின்றார். அவரை தொழுது கொள்கின்றவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கோர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய்மொழி புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். திரியேக கடவுளை போற்றுதல். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையினாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமார் நாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாக்கி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழுந்தவரை உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். பாவரிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமையானால் நம்மை நாமே மன்னித்துக்கொள்வோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதியும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கின்றது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள்.
நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்தில் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கின்றார். நாம் இருக்கின்ற இடத்திலே மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். ஒரு முறை கூட நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து கொள்வோம். நாம் செய்திருக்கின்ற தவறுகள், தேவனுக்கு விரோதமான காரியங்கள், சிந்தனையிலோ செயலிலோ வார்த்தையிலோ நாம் செய்திருக்கின்ற தவறுகளை நாம் நினைத்து பார்த்து சர்வ வல்லமையுள்ள கடவுளத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு கூட அறிக்கையிடுவோமாக. முதலாம் பாவ அறிக்கை செபத்தை நாம் அனைவருமாக சேர்ந்து சொல்வதின் வாயிலாக நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு விளைந்து அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணைந்து நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாக குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதர்களுக்கு அருளி செய்கின்ற வாக்குறுதியின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுங்களே எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தினும் துக்கப்படுகின்ற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி தெய்வ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுடன் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நியமத்தின் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்தான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். தேவரீர் எங்களுடைய வாழ்க்கை என்கின்ற பிரயாணத்திலே ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு கூட கடந்து வருகின்ற இறைவனாக நிறைக்கின்றீர். உமக்கு நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். சுவாமி, எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான சூழ்நிலைகளிலே எல்லா விதமான நேரங்களிலே உம்முடைய உதவி ஒத்தாசை ஆதரவு எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கின்றபடியாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அந்த ஒரு நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட இந்த உலகத்திற்குள்ளதாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதை குறித்து இந்த வேதத்தின் மூலமாக நாங்கள் தியானிக்கின்ற வேளையிலே நீர் எங்களோடு கூட உம்முடைய வார்த்தைகள் மூலமாக பேசும்படியாக உம்மிடத்திலே வேண்டுதல் செய்கின்றேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபத்தை நடக்கின்றேன். நல்ல பிதாவே, ஆமேன். திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். முதலாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்க குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் அது யாத்திராகமம் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் வசனங்கள் 34 துவங்கி 38 முடிய. யாத்திராகமம் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் வசனங்கள் 34 துவங்கி 38 முடிய. அப்பொழுது ஒரு மேகம் ஆசாரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பதினால் மோசே ஆசாரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் பிரதேட்சகமாய் பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருந்தது என்பதே. வாசிக்க குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரண்டாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 16 முடிய. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 16 முடிய. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக
எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துக்குள் இருக்கிறவர் என்று காணப்படும்படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமின்றி விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தெரியானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆகையால் நம்மில் தெரிந்தவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறு சிந்தையாய் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக என்பதே வாசிக்குடைய தெரிந்து கொள்ளப்பட்ட நிருபவேத படம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சுவிசேஷ வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பாடம் பஸ்டர் லூக்கா என்பவர் எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 35 வசனம் அடங்கிய கர்த்தருடைய வார்த்தை கேட்போமாக. The Gospel according to St. Luke, chapter 24, verses beginning from 13 to 35. அன்றைய தினமே அவர்கள் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடைய கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் வழிநடந்து ஒருவருக்கொருவர் சொல்லுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிளையோப்பா என்பவன் பிரதித்திரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராயிருக்கிறீரோ என்றான். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டி ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாளாகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சிலர் ஸ்ரீகள் அதிகாலமே கல்லறையிடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவ தூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்போது எங்களிலே சிலர் கல்லறையிடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசத்திற்கு புத்தியில்லாத மந்த இருதயமுள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சவிமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலமாயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடன் தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோடே அவர் பந்தியிருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரையொருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு
அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூட்டியிருக்க கண்டு, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு, வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிட்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்துச் சொன்னார்கள் என்றார் என்பதே வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பாகம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. சிறு பிள்ளைகளுக்காக ஜெபம் செய்வோம். நேசிக்கின்ற எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் கிடைக்கின்றோம். தொடர்ந்து எங்களுடைய ஆலயத்தில் இருக்கின்ற சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. சிறப்பாக இந்த நாட்களிலே கூட நீர் அவளுடைய செட்டின் கீழாக மூடி மறைத்து கொண்டு வந்து எந்த விதமான வியாதி பயங்கள் அவளை அணுகாத வண்ணமாக உம்முடைய செட்டின் கீழாக நீர்களை மூடி மறைத்துக் கொள்வீராக. வேண்டுமா இருக்கின்ற நல்ல பலனை நீர்களுக்கு தருவீராக. அவளுக்குள்ளதாக பலவிதமான கவலைகள் காணப்படலாம். சில பேர் தேவரீர் அவள் பரீட்சைகளை எழுதி முடித்து ரிசல்ட்டுக்காக அவள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். சில பேர் சில பரீட்சைகளை இன்னும் நாங்கள் எழுதவில்லையே, அது என்ன ஆகுமோ தெரியவில்லை என்கின்ற அப்படிப்பட்ட கவலைகளோடு கூட பிள்ளைகள் இருக்கலாம். சுவாமி தேவரீர் அதற்கு ஒரு தீர்வை கர்த்தர் கொடுப்பார் என்கின்ற விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட சிறு பிள்ளைகள் சந்தோஷம் சமாதானம் சுகபத்திரத்தோடு கூட ஜீவிக்கின்ற ஸ்லாக்கியத்தையும் கருவைகளையும் நீரொழிக்க தந்தருட வேண்டுமாறும் என்று மன்றாடுகின்றேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆகுடைய கரங்களில் கொடுக்கின்றேன். பாதுகாத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும் வழி நடத்திவிடும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சுபத்தை அடைக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் அடைக்கின்றோம். இந்த வருடத்தினுடைய 5வது மாதத்தினுடைய முதல் வாரத்திலே கூட உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் எங்களுடைய இல்லங்களிலே இருந்து இந்த ஆராதனை வேளையிலே நாங்கள் கலந்து கொள்ளும்படியாக உம்முடைய திரு வசனத்தை நாங்கள் வாசித்து அதை தியானிக்கத்தக்கதாக நீர் கொடுத்திருக்கின்ற இந்த நல்ல தருணத்திற்காக, இந்த நல்ல வேளைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் துதிகளையும் ஸ்தோத்திரம் அடைக்கின்றோம். இந்த வேளையை கூட முழுமையாக உம்முடைய கரங்களிலே கொடுக்கின்றேன். உம்முடைய பிரசனம் எங்கள் மத்தியிலே அசைவாடுவதாக. நீர் எங்களை பொறுப்பேற்றுக் கொள்வீராக, வழி நடத்துவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, இந்த நாளிலே கூட கிறிஸ்துவானவர் உயிரோடு கூட எழுந்த பிறகு அவர் என்னென்ன செய்தார், அதோடு கூட எப்படியாக அவர் தன்னுடைய சீஷர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவானவர் அவருடைய தரிசனத்தை கொடுத்தார், இவைகளை குறித்து இந்த நாட்களிலே நாம் தியானித்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலே கூட இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவானவர் அவர் 2 பேர் அவர்கள் எருசலேமிலிருந்து எம்மாவூர் என்கின்ற அந்த இடத்திற்கு சென்று கொண்டிருக்கின்ற வேளையிலே அவர்களோடு கூட அவர் ஒருவராக பிரயாணிக்கின்றார். ஆகையினால தான் கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு கம்யூனியன் வித் த ரிசன் கிரைஸ்ட் இன் டெய்லி லைஃப். நம்முடைய அனுதின வாழ்வில் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவானவருடைய ஐக்கியம், நம்முடைய அனுதின வாழ்வில் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவானவர் நம்மோடு கூட ஐக்கியப்படுகின்ற இறைவனாக அவர் இருக்கின்றார். நம்மிடத்திலே ஐக்கியத்தை அவர் விரும்புகின்றவராக, ஐக்கியத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தையுடையவராக நம்முடைய பரம தகப்பன் அவர் இருக்கின்றார். அதை குறித்து நாம் பார்க்கின்ற வேளையிலே யாத்திரையாகும் 25ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது கர்த்தராயிருக்கின்ற தேவன் மோசையோடு கூட அவர் பேசின இறைவன், மோசையோடு கூட அவர் பேசின வேளையிலே இந்த உலகத்திற்குள்ளதாக சென்னைகள் மத்தியிலே நான் வாசம் பண்ணுவதற்காக எனக்கென்று நீ ஒரு வாஸ்த ஸ்தலத்தை உண்டு பண்ண வேண்டும் என்பதாக சொல்லி யாத்திரையாகும் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே கர்த்தர் தெளிவாக சொல்லுகின்றார். அவர்கள் நடுவில் நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவாயாக என்பதாக சொல்லி அவர் தெளிவாக சொல்லுகின்றவராக அவர் காணப்படுகின்றார். And let them make a sanctuary, ஒரு
இடத்தை, பரிசுத்தமான ஒரு இடத்தை, அதுதான் தேவன் வாசம் பண்ணுகின்ற வாசஸ்தலமாக காணப்படுகின்றது. அதோடு கூட that I may dwell, அவர்கள் மத்தியிலே நான் வாசமாய் இருப்பேன் என்பதாக சொல்லி அந்த ஒரு காரியத்தை குறித்து தெளிவாக சொல்கின்றார். தொடர்ந்து நீங்கள் 26, 27, 28 அந்த அதிகாரங்களை நீங்கள் வாசிக்கின்ற வேளையிலே தேவனுடைய வாசஸ்தலம் எப்படியாக இருக்க வேண்டும், என்ன மெஷர்மெண்ட்ல இருக்க வேண்டும், அதற்குள்ளதாக என்னென்ன பொருட்கள் வைக்க வேண்டும், எல்லாவற்றையுமாக தெளிவாக தேவனான கர்த்தர் அவர் அந்த மோசேயுக்கு வெளிப்படுத்துகின்ற இறைவனாக அவர் காணப்படுகின்றார். அதை நீங்கள் இல்லத்தில் இருந்து அந்த ஒரு தொடர்ச்சியை நீங்கள் எல்லா விதமான அதிகாரங்களையும் நீங்கள் வாசித்துக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். அப்படி என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் எகிப்திலே அடிமை தினத்தில் இருந்தார்கள். தேவன் அவர்களை மீட்டுக்கொண்டு அந்த வனாந்திரத்திலே அவர்களுடைய பிரயாணத்திலே தேவன் அவர்களோடு கூட கடந்து சென்று கொண்டிருக்கின்றார். அவளுக்கு உணவை கொடுத்தார், நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்தார், எல்லாவற்றையுமாக கொடுத்த இறைவன் அவர் என்ன சொல்லுகின்றார் என்றால், நான் கர்த்தராகிய தேவன், நான் அவர்கள் நடுவில் நான் வாசம் பண்ண வேண்டும். அதற்காக வேண்டி இதோ ஒரு பரிசுத்த ஒரு ஸ்தலத்தை, ஒரு வாசஸ்தலத்தை எனக்காக அவர்கள் உண்டாக்குவார்களாக என்பதாக சொல்லி அவர் தெளிவாக சொல்லுகின்ற இறைவனாக அவர் காணப்படுகின்றார். இதோ கர்த்தர் அந்த வாசஸ்தலத்தை மகிமையினால் நிரப்பினார் என்பதாக சொல்லி நமக்கு வாசிக்க கேட்ட யாத்திரையாகமம் புத்தகம் 40வது அதிகாரம் 34வது வசனத்தினுடைய 2வது பகுதி தெளிவாக சொல்லுகின்றது. அப்படி என்றால் அவர்கள் அந்த ஒரு வாசஸ்தலத்தை செய்து முடித்த பிறகு, கட்டி முடித்த பிறகு கர்த்தர் அங்கே அவருடைய மகிமையினால் அவர் நிரப்பினார். அவருடைய மகிமை அதன் மீது நிரம்பியிருந்தபடியாலே மோசே கூட அந்த ஆசாரிப்பு கூடாரத்திற்குள்ளதாக பிரவேசிக்க முடியாத வண்ணமாக அவன் இருந்தான் என்பதாக வசனம் தெளிவாக சொல்லுகின்றது. அவருடைய அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை, அந்த வாசஸ்தலத்தை அவர்கள் ஒரு டெம்பரவரியாக உள்ளதை செய்தவர்களாக, கட்டினவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். அதற்கு பிறகு ஒரு 500 ஆண்டுகளுக்கு பிறகு சாலமோன் ராஜாவின் மூலமாக தேவனான கர்த்தர் அவருக்கென்று ஒரு சிறப்பான ஆலயத்தை கட்டி முடிக்கின்ற ஒரு மேலான ஒரு ஆசீர்வாதத்தை சாலமோன் ஞானிக்கு, சாலமோன் ராஜாவுக்கு கர்த்தர் கொடுத்த இறைவன். அப்படியாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட அவர் வாசம் பண்ணின இறைவனாக மாத்திரமல்ல, அதோடு கூட அதன் மூலமாக அவருடைய பிரயாணத்திலே, அந்த 40 ஆண்டுகள் அவருடைய பிரயாணத்திலே அவரோடு கூட அந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட அவரும் சேர்ந்து பிரயாணித்தவராக, அவர்கள் மாதியிலே அவர் வாசமாய் இருந்த இறைவனாக அவர் காணப்பட்டார். எப்பொழுதெல்லாம் இதோ அந்த ஒரு வாசஸ்தலத்திலிருந்து அந்த ஒரு எல்லா விதமான நன்மையான ஆசீர்வாதங்களை அவள் பெற்றுக்கொண்டார்களோ, அதோடு கூட அந்த ஒரு மேகம் எப்பொழுது அங்கிருந்து எழும்பினதோ, மேகம் எழும்பின வேளையிலே அவர்கள் தங்களுடைய பிரயாணத்தை தொடர்ந்தார்கள். அந்த மேகம் அந்த ஒரு தேவனுடைய வாசஸ்தலத்தின் மீது தங்கியிருக்கின்ற வரை அவர்கள் ஒரு இடத்திலே தங்கியிருந்தார்கள். இதுதான் அவளுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு அடையாளமாக காணப்படுகின்றது. எப்பொழுது மேகம் எழும்புகின்றதோ அப்பொழுது எல்லாரும் ரெடியாகுங்கள், உங்களுடைய பிரயாணத்திலே நீங்கள் முன்னேறி செல்லுங்கள், கர்த்தருடைய சமூகம் உங்களோடு கூட கடந்து செல்லுகின்றது. அந்த மேகம் அங்கே இருக்குமே என்றால் அவள் அந்த இடத்திலே எவ்வளவு நாட்கள் அந்த இடத்திலே இருக்க வேண்டும் என்பதாக தேவனுடைய சித்தம் இருக்கின்றதோ, அவருடைய சித்தத்தின் பிரகாரமாக அவ்வளவு நாட்கள் அதே இடத்திலே அவர்கள் தங்கியிருந்தவர்களாக அவர்கள் தங்கியிருந்து அந்த இடத்திலே ஜீவித்தார்கள். அப்படியாக அந்த தேவன் இரவும் பகலுமாக, இதோ பகலிலே கர்த்தருடைய மேகமாக, இரவிலே அக்னி ஸ்தம்பமாக அவர்களுக்கு மேல், அந்த வாசஸ்தலத்தின் மேல் அது நின்று கொண்டிருந்தது என்பதாக சொல்லி வசனம் தெளிவாக சொல்லுகின்றது. அதன் மூலமாக அதன் வழியாக
கர்த்தரான தேவன் அவர்களோடு கூட நல்ல உறவை, நல்ல ஐக்கியத்தை அவர் வைத்து கொண்டது மாத்திரமல்ல, அந்த மேகம் எழும்பின வேளையிலே அவளுக்கு முன்பதாக சென்றது. அதை அவர்கள் பின்பற்றி கொண்டு சென்றார்கள். எனக்கு அருமையான தேவச்சனமே, இதுதான் உயிர்த்தெழுதல் இயேசு கிறிஸ்துவானவர் கூட நமக்கு செய்கின்ற ஒரு மேலான காரியமாக காணப்படுகின்றது. நாம் நினைக்கின்றோம், இதோ ஒரு சில வேளைகளிலே கஷ்டங்கள், வேதனைகள், துக்கங்கள், பலவிதமான பாடுகள் வருகின்ற வேளையிலே கர்த்தர் நம்மோடு கூட இல்லையா என்பதாக நாம் நினைக்கின்றோம். ஆனால் எப்பொழுதும் ஒரு சில வேளைகளிலே இஸ்ரவேல் ஜனங்கள் அவளுக்கு தண்ணீர் கிடைக்கவிட்டால் புலம்பினார்கள், உணவு கிடைக்கவிட்டால் புலம்பினார்கள், சென்று மோசேயிடத்திலே புலம்பிக் கொண்டிருந்தார்கள். அந்த ஒரு சுபாவத்தை அநேக வேளைகளிலே நாமும் உடையவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாம் உணர வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், எப்பொழுதும் இறைவனுடைய சமூகம் நமக்கு முன்பதாக கடந்து சென்று கொண்டிருக்கின்றது. நம்மதிலே அவர் வாசமாக இருக்கின்றார். இந்த ஒரு உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். அந்த ஒரு சிந்தனை நமக்கு இருக்கின்ற வேளையிலே பயப்படாதவர்களாக தேவன் எங்களோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கின்றார் என்கின்ற அந்த ஒரு சிந்தனையோடு கூட நம்முடைய வாழ்க்கை நாம் முன்னேறி செல்வோம். அதை தொடர்ந்து இந்த வாழ்க்கை நாம் முன்னேறி செல்லுகின்ற வேளையிலே உலக பிரகாரமான காரியங்களுக்கு நாம் எந்த அளவிற்கு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும், அதுதான் நமக்குள்ளதாக வருகின்ற ஒரு கேள்வியாக காணப்படுகின்றது. அதை குறித்து சொல்லுகின்ற வேளையிலே நமக்கு வாசிக்க கேட்ட இரண்டாவது வேத பகுதியை எழுதினவரை குறித்து நாம் பார்க்கின்ற வேளையிலே பவுலடியார் அந்த ஒரு வேத பகுதி எழுதினார். அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய பேக்ரவுண்ட், பவுலடியாருடைய பேக்ரவுண்டை நாம் பார்க்கின்ற வேளையிலே அவர் ஒரு பெரிய செல்வந்தர். he was a rich person. பெரிய செல்வந்தராக அவர் காணப்பட்டார். அவருக்கு எல்லா விதமான சொத்து, சுகம், செல்வம், ஆஸ்தி இவைகள் எல்லாம் அவர்களுக்கு அதிகத்துக்கு அதிகமாக காணப்பட்டது. அதோடு கூட கல்வியிலே கூட அவர் ஒரு சிறப்பான கல்வியுடைய பயிற்சி பெற்றவராக அவர் காணப்பட்டார். அவருக்கு ட்ரைனிங் கொடுத்தவர் அந்த நாட்களிலே இருந்த ஒரு பெரிய ஸ்காலர், கமாலியல் என்கின்ற ஒரு பெரிய ஸ்காலர் அவருக்கு ஆசிரியராக இருந்து அவளுக்கு போதித்த அந்த ஒரு போதனையை அவர் பெற்றுக்கொண்டிருந்தார். ஆகையினாலே he was not only a rich person but also a well educated and எல்லாவற்றிலுமாக in all the things he was in a very topmost position. எல்லாவற்றிலுமாக அவர் ஒரு உயர்வான ஒரு ஸ்தானத்தை உடையவராக சமுதாயத்திற்குள்ளதாக அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட அந்த பவுலடியார் இயேசு கிறிஸ்து சந்தித்த பிறகு, அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தைகள் என்னவென்றால், அவருக்காக, இயேசு கிறிஸ்துவுக்காக இந்த ஒரு மேன்மை, இந்த ஒரு பணம், புகழ், பதவி எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பை என்று எண்ணுகிறேன். அவர் எல்லாவற்றையுமாக கிறிஸ்துவுக்கென்று நஷ்டம் என்று விட்டுவிட்டார். அதோடு கூட குப்பை என்று, அது ஒன்றுக்கும் உதவாதது. உலக பிரகாரமான பதவி, பட்டம், எல்லா விதமான காரியங்கள் அவைகள் எல்லாம் கிறிஸ்துவுக்கு முன்பதாக ஒன்றுமே இல்லை, எல்லாம் நஷ்டம் என்கின்றேன், குப்பையாக நான் கருதுகின்றேன் என்பதாக சொல்லி அவைகளை எல்லாவற்றையுமாக அவர் விட்டுவிட்டு இந்த கிறிஸ்துவை பின்தொடர்ந்து செல்லுகின்றவராக, அவருக்காக பாடுகளை அனுபவிக்கின்றவராக, அவருக்காக சிறைச்சாலையில் அடித்தாலும் அவர் அதை கூட ஏற்றுக்கொள்ளுகின்றவராக, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்கின்றார். ஸோ இந்த இயேசு கிறிஸ்துவானவர் அவர் நம்மோடு கூட இருக்கின்றார். நாம் அவரிலே நிலைத்திருக்க வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னவிடமாக, ஒருவன் என்னை பின்பற்றினால் தன்னை தானே வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அந்த ஐக்கியத்தில் நாம் இருக்கின்ற வேளையிலே ஒரு சில வேளைகளிலே சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்றுகின்ற அந்த ஒரு காரியம் கூட நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருகின்ற வேளையிலே கூட கிறிஸ்துவானவர் என்னோடு கூட இருக்கின்றார். இந்த காரியங்கள் எல்லாவற்றையுமாக
எல்லாவற்றையுமாக சகித்து கொள்கின்ற ஒரு பலனை அவர் எனக்கு தருகின்றார் என்கின்ற அந்த ஒரு நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட நாம் ஜீவிக்கின்றவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அந்த ஒரு நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட இந்த உலக வாழ்க்கையிலே நாம் ஜீவிக்கின்ற வேளையிலே அந்த கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை வழிநடத்துகின்ற இறைவன். அவருடைய வழிநடத்துதலை, அற்புதமான வழிநடத்துதலை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளுகின்றோம். அதை தொடர்ந்து நமக்கு வாசிக்க கேட்ட சுவிசேஷ வேத பகுதியை நாம் பார்க்கும்போது அங்கே இரண்டு பேர் எருசலேமிலிருந்து எம்மாவூர் என்கின்ற அந்த ஒரு ஊருக்கு அவள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அது ஏறக்குறைய 7 அல்லது 8 மைல், அப்படி என்றால் இந்த நாட்களிலே ஒரு 12 கிலோமீட்டர் ஆக்க அது காணப்படுகின்றது. அப்படியாக்க அந்த ஒரு 12 கிலோமீட்டர் அவர்கள் நடந்து போகையிலே அவர்களோடு கூட ஒருவராக இந்த இயேசு கிறிஸ்துவானவர் அவரும் பேசிக்கொண்டு செல்கின்றார். இந்த எருசலேமை விட்டு அவர்கள் இன்னொரு இடத்திற்கு செல்லுகின்றார்கள் என்றால் அது எதை குறிக்கின்றது? எருசலேமிலே இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்த பிறகு இந்த சீஷர்களுக்கும் மற்ற விசுவாசிகளுக்கும் சில பொறுப்புகளை கொடுக்க வேண்டும் என்பதாக இருந்தார். அந்த பொறுப்புகளை அவள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம், மறுத்தார்கள். அதை குறிக்கின்றது. அதோடு கூட இயேசு கிறிஸ்துவானவர் எங்களை வழிநடத்துவார் என்பதாக நாங்கள் நினைத்தோம். ஆனால் அவர் மறித்து விட்டார். அவருடைய வாழ்க்கை முடிந்தது. இனி எங்களுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்குமோ தெரியவில்லை. அந்த ஒரு பயத்தோடு கூட இன்னும் இங்கே இருந்தால் எங்களுடைய வாழ்க்கை என்னவாகுமோ தெரியவில்லை. அந்த ஒரு பயம் அவளை சூழ்ந்து கொண்டிருந்தபடியாலே அவர்கள் அந்த எருசலேமை விட்டு எம்மாவு என்கின்ற அந்த ஒரு கிராமத்திற்கு அவர்கள் செல்லுகின்றார்கள். இயேசு கிறிஸ்துவானவர் அவளோடு கூட பிரயாணிக்கின்ற வேளையிலே அவளோடு கூட சம்பாஷித்து கொண்டிருக்கையில் அந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்து, இந்த இடத்திலே இந்த நாட்களிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த ஒரு காரியங்களை எல்லாவற்றையுமாக நீங்கள் அறியாதவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்களா என்பதாக சொல்லி அவரை பார்த்து கேள்வியை அவர்கள் எழுப்புகின்றார்கள். அந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஒரு கேள்வியை அவர்கள் எழுப்புகின்றார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட கடந்து சென்றார். கடந்து செல்லுகின்ற வேளையிலே இந்த இடத்திற்கு இயேசு கிறிஸ்து என்று அவர்கள் அறியாமல் இந்த இடத்திற்கு நீர் ஒரு அந்நியராய் இருக்கிறீரோ என்பதாக சொல்லி 15வது வசனம் கடைசி பகுதி தெளிவாக சொல்லுகின்றது. அந்த கேள்வி அவர்கள் எழுப்பினார்கள். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவோ அவர்களோடு கூட திருமறையிலே இருந்து எல்லாவற்றையுமாக அவர்களோடு கூட பேசிக்கொண்டு சென்றார். எல்லாவற்றையுமாக அவள் பேசிக்கொண்டு சென்றார் என்று நாம் பார்க்கும்போது மோசே முதற்கொண்டு தீர்க்கதரிசிகள் என்னென்ன சொன்னார்களோ, கிறிஸ்துவானவர் பிறக்க வேண்டும், வாழ வேண்டும், அவர் இந்த உலகத்திற்குள்ளதாக பாடுகளை அனுபவிக்க வேண்டும், ஜனங்களுக்காக மரிக்க வேண்டும், உயிர்த்தெழ வேண்டும், அது வரை எல்லாவற்றையுமாக அவளோடு கூட பேசினார். எதை குறிக்கின்றதுனால் he took a Bible study for them. அவர் ஒரு பைபிள் ஸ்டடியை அவளுக்கு முழுமையாக எடுத்து முடித்து விட்டார். அந்த 12 கிலோமீட்டர் நடந்து கொண்டு போகையிலே ஒரு பைபிள் ஸ்டடியை அவர் எடுத்து முடித்து விட்டார். எடுத்து முடிக்கின்ற வேளையிலே இவர்கள் அந்த இயேசு கிறிஸ்துவானவருடைய உயிர்த்தெழுதல், சில ஸ்திரீமார்கள் அங்கே சென்று அவர் உயிர்த்தெழுந்து விட்டார், அந்த தேவ தூதரை நாங்கள் பார்த்தோம், அந்த ஒரு செய்தி நாங்கள் கேட்ட வேளையிலே எங்களுக்கு பிரமித்து உண்டாயிற்று என்பதாக கூட சொல்லுகின்றார்கள். அந்த அளவிற்கு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை நம்பாதவர்களாக பயத்திலே பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்கின்ற நோக்கத்தோடு கூட அவர்கள் இன்னொரு கிராமத்திற்கு கடந்து சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவானவர் கூட அவர்களோடு கூட அவர் கடந்து சென்றார். கடந்து சென்ற பிறகு அந்த மாலை வேளை வந்த வேளையிலே அவர்கள் சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், எங்களோடு கூட நீர் தங்கியிரும் என்பதாக அவளை கேட்டுக்கொண்டார்கள். நீர் எங்களோடு கூட தங்கியிரும் என்பதாக கேட்டுக்கொண்டபடியாலே இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட தங்கியிருந்தார். தங்கியிருந்தது மாத்திரமல்ல, அந்த மாலை வேளையிலே அப்பத்தை எடுத்து அதை அவர் ஆசீர்வதித்து அதை பிட்ட வேளையிலே தான் இவர் இயேசு கிறிஸ்து என்பதாக அறிந்து கொண்டார்கள்.
இவர் இயேசு கிறிஸ்து என்பதாக அறிந்து கொண்டார்கள். அறிந்து கொண்ட பிறகு அவர்கள் அந்த இடத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் மறைந்து விடுகின்றார். உடனடியாக அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு மறுபடியும் எருசலேமுக்குள்ளதாக வந்து 11 பேர் சீஷர்களிடத்திலே வந்து சாட்சியாக என்னென்ன நடந்ததோ எல்லாவற்றையுமாக அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள். இதுதான் வேதம் தெளிவாக சொல்கின்றது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, அநேக வேளைகளிலே நாம் என்ன செய்கின்றோம் என்றால், நடந்த காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றோம். நடந்த காரியங்கள் ஒருவேளை நமக்கு வேதனை கொடுத்த ஒன்றாக காணப்படலாம். ஒருவேளை பலவிதமான சலசலப்புகள் நமக்குள்ளதாக கஷ்டங்கள் உண்டு பண்ணின ஒன்றாக காணப்படலாம். அதையே நாம் சிந்தித்து கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கின்றவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவானவர் அந்த காரியத்தை குறித்து நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்க வேண்டாம். வருகின்ற நாட்களிலே நான் உங்களுடனே கூட இருந்து வழி நடத்துவேன் அல்லவா, அந்த ஒரு விசுவாசத்தோடு கூட நீங்கள் ஜீவியுங்கள். அதை குறித்து தான் அவர் பேச வேண்டும் என்பதாக இருக்கின்றார். அதை குறித்து தான் நம்மோடு கூட உருவாடுகின்ற வேளையிலே அந்த ஒரு தைரியத்தை நமக்கு கொடுக்கின்றார். அதோடு கூட அதற்கு பலனாயிருக்கின்ற கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நமக்கு அவர் பலப்படுத்துகின்றார். மோசையிலிருந்து தீர்க்கதரிசிகளை வரை அவர் ஒரு பைபிள் ஸ்டடி எடுத்ததுடைய நோக்கம் என்னவென்றால், இவைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது. மறைந்த பிறகு என்ன ஆகும் என்பதை கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. அதுதான் நிறைவேறிற்று. ஆகினாலே அந்த வேதம் அந்த ஒரு கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய பயங்களை நீக்கி போடும், உங்களை பலப்படுத்தும். உங்களோடு கூட இருந்து அந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு வழிநடத்துகின்ற ஒரு வார்த்தைகளாக காணப்படும். அந்த ஒரு விசுவாசத்திலே நீங்கள் நிலைத்திருக்கீர்கள் என்கின்ற அந்த ஒரு தைரியத்தை கொடுக்கின்றதான் தேவனுடைய வார்த்தைகளாக காணப்படுகின்றது. எனக்கு அருமையான தேவச்சனமே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவானவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்றது என்னவென்றால், நான் உங்களோடு கூட இஸ்ரவேல் சின்னங்களோடு கூட தங்கி தாபரித்த நான் உங்கள் மத்தியிலே கூட நான் தங்கி தாபரிக்க விருப்பப்படுகின்றேன். நம் மத்தியிலே அவர் வாசமாக இருக்கின்றது மாத்திரமல்ல, நமக்குள்ளதாக அவர் ஜீவிக்கின்றார். அதுதான் வசனம் தெளிவாக சொல்கிறது. நீங்களே அந்த ஆலயமாக இருக்கின்றீர்கள். ஆலயமாக இருக்கின்ற நம்மிலே அவர் வாசம் பண்ணுகின்றார். அதை நாம் உணர்கின்றவர்களாக காணப்படுகின்றோமா? உணர்ந்து தேவனை என்னில் நீர் வாசம் பண்ணுகின்றேன், ஆகினாலே நான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்வேன். அதோடு கூட பின்னானவைகளை நான் நோக்காமல், பின்னானவைகளை நான் பார்க்காமல், சிந்தியாமல் முன்னானவைகளை போல் சொல்கின்றவனமாக முன்னானவைகளை நான் நோக்கி கடந்து செல்வேன். ஏனென்றால் என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் என்னோடு கூட இருக்கின்றார். அந்த ஒரு தைரியத்தோடு கூட நாம் முன்னேறி செல்கின்ற ஒரு பிள்ளைகளாக நாம் வாழ்கின்றோமா? அப்படி வாழ்கின்ற வேளையிலே எம்மாவூர் வரை சீஷர்களோடு கூட விசுவாசிகளோடு கூட கடந்து சென்ற இறைவன் நம்மோடு கூட அவர் கடந்து வருகின்றார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்களித்த தேவன், வாக்கு மாறாத தேவனாக அவர் காணப்படுகின்றார். ஆகையினாலே அந்த வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். சுதந்திரித்து கொண்டு இதோ அவருடைய பிரசனத்தை நாம் உணர்வோம். அவருடைய பிரசனத்தை நாம் உணர்ந்தவர்களாக இதோ நாம் இந்த உலகத்திற்குள்ளதாக ஜீவிப்போம். உயிர்த்தெழுந்து இயேசு கிறிஸ்து தாமே நம்மோடு கூட இருந்து நம்மை அவர் ஆசீர்வதித்து பாதுகாத்து அவருடைய சேட்டின் கீழாக நம்மை முடி மறைத்து கொண்டு வந்து நம்மை கரத்தை பிடித்து கொண்டு வழி நடத்துவராக கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளையும் இந்த வசனங்களையும் ஆசீர்வதிப்பராக. ஜெபம் செய்வோம்.
இயேசு திடப்படுத்திடுவார். வழி நடத்தும் வல்லதே வாழ்வில் நாயகனே. ஆனாலும் மேடானாலும் கடந்து சென்றிடுவோம். மேடானாலும் கடந்து சென்றிடுவோம். பாடனாலும் பாடி செல்வோம் பரவசமுடனே. இயேசு பரன் தன் நம்முடனே. வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. வாழ்வில் நாயகனே. நம் தாழ்வில் தாயகனே. வழி நடத்தும் அன்பின் இயேசுபிதாவே, தருமையான வேலைக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் அடைக்கின்றோம். சுவாமி, தேவரீர் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவானவர் எங்களுடைய வாழ்க்கையிலே அனுதினமும் தேவரீர் எங்களோடு கூட நீர் பிரயாணிக்கின்ற இறைவன், அதை நாங்கள் உணர்ந்தவர்களாக தேவரீர் பயங்களை நாங்கள் நீக்கி போட்டுவிட்டு பயங்கள் இல்லாத வண்ணமாக நாங்கள் ஜீவிக்கின்ற ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக. அதோடு கூட ஜீவனுள்ள தேவன், உயிர்த்தெழுந்த தேவன் எங்களோடு கூட இருக்கின்றபடியாலே உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாம் குப்பையும் தூசியுமாக நான் கருதுகின்றேன் என்று சொல்லி தேவரீர் அவைகளுக்கு முதலிடத்தை கொடுக்காதவர்களாக உம்மையும் தேவரீர் நீர் சுமந்த அந்த சிலுவையை நாங்கள் நோக்கி கொண்டு செல்லுகின்றவர்களாக காணப்படபடியாக அந்த ஒரு சிந்தனை நீர்களுக்கு தரும்படியாக இடத்தில் வேண்டுதல் செய்கின்றோம். அந்த ஒரு வழிநடத்துதலுக்கு எங்களை நாங்கள் முழுமையாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் எங்களோடு கூட இருப்பீராக, கரத்தை பிடித்துக் கொண்டு வழி நடத்துவீராக, பாதுகாத்துக் கொள்ளுவீராக, பராமரிப்பீராக. வேண்டுமா இருக்கின்ற நன்மையான ஈவுகள் எல்லாவற்றையுமாக நீர் தந்தைகளை நடத்துவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபத்தை அடைக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய செய்தியை கேட்டவராக இருக்கின்ற நாம் அனைவருமாக சேர்ந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலமாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கின்றேன். அவருடைய ஒரே குமாரனாகி நமது நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கின்றேன். அவர் பரிசுத்த ஆவியாலே கன்னிமரியாதை ஒப்பத்தை பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கப்படப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மைத்தொழுந்து எழுந்தருளினார். பரமணத்திற்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கின்றார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கின்றேன். பொதுவாக இருக்கின்ற பரிசுத்தவான்களுடைய சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பையும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கின்றேன். ஆமேன். கர்த்தர்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆழ்விடம் இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராட்சியம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள என்ற அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கின்றவர்களை எங்களுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். திருச்சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளையும் மனநாளையும் ஆசரிக்கின்ற திருச்சபையின் மக்கள், முதலாவதாக தங்களுடைய மனநாளை ஆசரிக்கின்றவர்கள் திருமதி மற்றும் திரு எபினேசர் பிலிப் ஸ்டீஃபன், திருமதி மற்றும் திரு பால் மார்டின், திருமதி மற்றும் திரு டி ரவீந்திரதாஸ், திருமதி மற்றும் திரு ஏசுதாஸ், திருமதி மற்றும் திரு மோசஸ் நற்குணராஜ், திருமதி மற்றும் திரு கே.பி. வேதமூர்த்தி, திருமதி மற்றும் திரு டி தேவ் சிங், திருமதி மற்றும் திரு சந்தோஷ் குமார், திருமதி மற்றும் திரு பிரின்ஸ் ஆலிவர் டேனியல், திருமதி மற்றும் திரு காட்வின் பிரபாகரன் மற்றும் திருமதி மற்றும் திரு பி சுரேஷ்.
இவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகின்றோம். அதோடு கூட திருச்சபையின் சார்பாக இவர்களை நாங்கள் வாழ்த்துகின்றோம். கர்த்தர் தாமே இந்த தம்பதிகளோடு கூட அவருடைய குடும்பத்தோடு கூட தங்கியிருந்து ஆசீர்வாதத்தாலே நிறைத்து கரத்தை பிடித்து கொண்டு வழி நடத்துவாராக. தங்களுடைய பிறந்த நாளை ஆசிரிக்கின்றவர்கள் மிஸ் எமில்டா வெரோனிகா, டாக்டர் ஆஃப் மிஸ்டர் பிலிப் எபினேசர், Mrs. Lily Anand, Mrs. Sheba Robert, Master Adrian Joseph, son of Mr. Arul Deepak, Mr. Elvis Presley, Mrs. Gladys Priya, wife of Mr. A. Anish, Mr. Swami Pillai, care of Mrs. Bomi, Master Judan Samuel, son of Mr. D. Vijay Matthew, Mr. V. Ashok Deepak Kumar, Mr. E. Kannan, Mr. Charles Prem Kumar, Mrs. Sophia, wife of Mr. J. Wilson Paul, Mrs. Soumya Esther, wife of Mr. T. Sunil Kumar, Mr. V. Sam Daniel, Mr. Radhakrishnan, Mr. A. P. Daniel, Mr. J. Emmanuel, Mr. K. L. Anandraj, Mr. B. Edward, Miss K. Miksha Yashini, daughter of Mr. L. Kumar, Mrs. Vinila Daphne Joshua, Mr. C. Ashwin Rupkumar, Miss Sheba, daughter of Mr. Mastanaya. இவர்களை கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகின்றோம். திருச்சபையின் சார்பாக இவர்களை வாழ்த்துகின்றோம். கர்த்தர் தாமே இவர்களோடு கூட இருந்து இந்த வருடத்தின் ஆசீர்வாதத்தினாலே நிறைத்து பாதுகாத்து வழி நடத்துவராக. இவர்களுக்காக தலையிலே தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். நேசிக்கின்றங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான வேளைக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் ஏறெடுக்கின்றோம். விசேஷமாக தேவரீர் இந்த வாரத்திலே கூட தங்களுடைய பிறந்த நாளையும் மனநாளையும் ஆசிரிக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் ஏறெடுக்கின்றோம். சிறப்பாக தங்களுடைய மனநாளை ஆசிரிக்கின்ற பிள்ளைகள் குடும்பத்தாரை ஒவ்வொருவரையுமாக உம்முடைய கரங்களிலே கொடுக்கின்றோம். அந்த தம்பதிகள் மீது உம்முடைய கரத்தை நீர் வைப்பீராக. நல்ல பரிபூரணமான சுகத்தினாலே பலத்தினாலே அவர்களை நீர் எடை கட்டுவீராக. குடும்பத்திற்கென்று எடுக்கின்ற ஒவ்வொரு பிரயாசங்கள், முயற்சிகள், திட்டங்கள், தீர்மானங்கள் எல்லாவற்றையுமாக தேவரே நீர் வாக்கிய செய்து தருவீராக. அதனுடைய வெற்றி அவள் காணும்படியான கிருபைகளை நீர் தருவீராக. அதோடு கூட ஒவ்வொரு நாளும் உடைய தெய்வீக பிரசனம் சமூகம் அவள் முன்பதாக கடந்து செல்வதாக. அவளுக்கு நீர் ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கென்றும் பிற பிள்ளைகளுக்கென்றும் எடுக்கின்ற ஒவ்வொரு பிரயாசங்களிலே கூட உடைய சித்தத்தை நீர் வெளிப்படுத்தி
அதன் பிரகாரமாக குடும்பத்திற்கு அனைத்து நன்மையான காரியங்களை செய்து முடிக்கும்படியான ஆசீர்வாதத்தின் வழிநடத்துதலை நீ தருவீராக. கவனமாக பிறந்த நாளை ஆசிரிக்கின்றவர்களை கூட உம்முடைய கரங்களிலே கொடுக்கின்றோம். இந்த ஆண்டு விசேஷித்த நன்மைகள் நிறைந்திருக்கின்ற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு முழுமையாக இருக்கும்படியாக ஒவ்வொரு நாளுடைய தேவைகளை நீர் சந்திப்பீராக. தேவரே, பரிபூர்ணமான பலத்தை நீர் தருவீராக. எல்லா விதமான தீமைக்கு நீர் விலக்கி காத்துக்கொள்வீராக. எந்த விதமான உலக பிரகாரமான வியாதி பயங்கள் அவளை அணுகாத வண்ணமாக பரிபூர்ணமான பலத்தினாலே நீர் உம்முடைய பிள்ளைகளை காத்துக்கொண்டு வழிநடத்தியவருடைய வேண்டுமாறும் திரையெஞ்சம் என்றாடுகின்றேன். உம்முடைய தெய்வீக சமூக பிரசனம் இந்த ஆண்டு முழுமையாக அவளுக்கு முன்பதாக கடந்து செல்வதாக உம்முடைய கரத்தை, ஆணி பாய்ந்த கரத்தை அவள் மீது நீர் வைத்து நீர் எல்லா விதமான நன்மையினாலே கிருபையினாலே நீர் அவளை முடிசூட்டி கரத்தை பிடித்துக் கொண்டு நடத்தி தந்தருளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமென். முடிவு பாடலாக நம் அனைவருமாக சேர்ந்து பாமலைகளிலே 36வது பாமாலையுடைய ஒரு சரணம் மட்டும் நாம் பாடுவோம். பாமாலை 36 முதல் சரணம் மட்டும் நாம் பாடுவோம். ஜெபம் செய்வோம். நேசிக்கின்ற எங்கள் பரிசுத்த பிதாவே, ஒரு முறை கூட உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் ஸ்தோத்திரத்தை அடைக்கின்றோம். இந்த ஆராதனை முழுமையாக நீர் பொறுப்பேற்றுக் கொண்டு ஆசீர்வதித்தபடி நடத்தினீர். நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து இந்த வாரம் முழுமையாக நீர் எங்களோடு கூட தங்கியிருப்பீராக, பாதுகாத்துக் கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. நன்மையான எல்லா ஈவுகளையும் உம்முடைய பிள்ளைகளுக்கென்று நீ தந்து வழி நடத்துவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபத்தை அடைக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவினுடைய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்திருப்பதாக.